அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், பிள்ளைத்தமிழ் என்றால் என்ன என்பதை பற்றியும், குமரகுருபரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிள்ளைத்தமிழ் என்றால் என்ன அப்படின்ற 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்டாலும் தெரிஞ்சுக்கலாம். பிள்ளைத்தமிழ் என்பது இறைவனை பற்றி பாடக்கூடியது. இறைவனை பிள்ளையாக நினைத்து பாடப்படுவது. அவருக்கு இறைவனுக்கு இணையாக இருக்கக்கூடிய அரசனையோ அல்லது தலைவரையோ பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்படுவது, குழந்தையாக கருதி பாடப்படுவது பிள்ளைத்தமிழ் என்று பொருள். இதை பாடியவர் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்கிற பிள்ளைத்தமிழை பாடியவர் குமரகுருபரர். குமரகுருபரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். குமரகுருபரர் பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா, இவர் காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா திருவைகுண்டம் என்ற ஊரில், அங்கே பார்த்திங்க திருவைகுண்டம் எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டால், திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் போகிற வழியில் இருக்குது அந்த திருவைகுண்டம். இந்த திருவைகுண்டத்தில் சண்முக சிகாமணி கவிராயர் என்பவருக்கும் சிவகாம சுந்தரி அம்மையார் என்பவருக்கும் திருமணமாகி அவங்க தம்பதியர்களாக வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அப்படி வாழ்ந்துட்டு வரும்போது அவங்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேர் கிடையாது. அவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னா, குழந்தை வரம் வேண்டி முருகப்பெருமான், திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானிடத்திலே வேண்டுதல் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீண்ட நெடுங்காலத்திற்கு அப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்டால், ஒரு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறக்கிறது. இறைவனுடைய பேரொருளால் பிறந்த குழந்தை என்பதால் அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டால், ரொம்ப செல்லமாக அழகாக வளர்த்துட்டு வராங்க. அதை பாலூட்டி சீராட்டி கண்ணும் கருத்துமாக வளர்த்து வரவர். அந்த குழந்தை 5 வயது வரும் வரை குழந்தைக்கு பேச்சு வரவில்லை. 5 வயசு வர வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணல, பேச்சு வரல. குழந்தை கொடுத்த இறைவன் பேசவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் மனம் வருத்தமுற்ற அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோம்னா, திரும்ப அந்த யார் இடத்துல வேண்டி நமக்கு குழந்தை பிறந்ததோ அதே திருச்செந்தூர் முருகப்பெருமானிடத்தில் சென்று ஆலயத்தில் அங்கே தங்கி அந்த குழந்தையோடு தங்கி என்ன பண்ணுறாங்கன்னா, கடும் நோன்பு இருக்கிறார்கள். நோன்பு என்றால் உண்ணா நோன்பு. இருவரும் சேர்ந்து சாப்பிடாமல் 48 நாள் அதிகமான என்ன பண்ணுறாங்கன்னா நோன்பு இருக்கிறாங்க. அந்த 48 நாள் முடிவடைகிற நிலையில் என்ன ஆகுது அப்படி சொல்லிட்டுங்கன்னா, அந்த பெற்றோர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெறும் நீராகாரம் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு முருகப்பெருமானை வேண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆலயத்தில் இருக்கும்போது ஒரு நாள் மயங்கி விழுகிறார்கள். மயங்கி விழும்போது முருகர் குழந்தை வடிவிலே என்ன செய்கிறார் அப்படி சொல்லிட்டு கேட்டால், அந்த குழந்தையை அழைத்து குழந்தையோட நாவில் ஏதோ எழுதுகிறார். எழுதி முடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு இருவருக்கும் அந்த மயக்கம் தெளிகிறது. மயக்கம் தெளிந்து தன்னுடைய குழந்தை அம்மா அப்பா என்று பேசுவது கண்டு அங்கே ஆலயத்தில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற முருகப்பெருமானிடத்தில் அழைத்து என்ன பண்ணுறாங்க, முருகப்பெருமானை பார்த்து இவர் தான் நமக்கு பேச்சு கொடுத்தவர் சொல்லிட்டு குழந்தை 5 வயது குழந்தையாக இருக்கக்கூடிய குமரகுருபரை அழைத்து பேச சொல்கிறாங்க. அந்த குமரகுருபரை பார்த்து அங்கே திருச்செந்தூரில் கோவில் கொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வாழ்த்தி பேசுன்னு சொல்லும் பொழுது அந்த 5 வயது குழந்தை முதலாக பேசவில்லை, பாடியது. முருகப்பெருமானை வேண்டி பாடியது. அவ்வாறு பாடிய அந்த நூலுக்கு பெயர்தான் கந்தர் கலிவெண்பா. இந்த கந்தர் கலிவெண்பாவை எழுதியவர் யார்? குமரகுருபர். எத்தனை வயசில் பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, 5 வயதில் பாடியது கந்தர் கலிவெண்பா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பெரியவனானதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து இவர் தேசாந்திரி அப்படின்னு சொன்னால், தேசம்னா நாடாக போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போகும்போது மதுரைக்கு போகிறாரு. மதுரைக்கு போகும்போது மதுரையில் யாரோட ஆட்சி அப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டோம்னா, மதுரையில் திருமலை நாயக்கரோட ஆட்சி நடந்துகிட்ருக்குது. திருமலை நாயக்கரை போய் பார்க்குறாரு. அவர்கிட்ட மகிழ்ச்சியாக உரையாடும் போது இருவருமாக சேர்ந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறாங்க. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கே மீனாட்சி அம்மனை வணங்குகிறார்கள். வணங்கி அவர் பாட்டு பாடுறாரு. மீனாட்சி அம்மையை குழந்தையாக பாவித்து ஒரு பாடல் பாடுகிறார். அதுதான் மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ். இவர் எழுதிய நூல் வகையில் அதுவும் வரும். அந்த மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழை பாடிட்டு அது குழந்தையாக மீனாட்சியே இறங்கி திருமலை நாயக்கர் மடி மீது அமர்ந்து அவருடைய மாலை, அவர் முத்து மாலை அணிந்திருக்கிறார் திருமலை நாயக்கர். அந்த மாலையை எடுத்து குமரகுருபருக்கு பரிசளித்தது. அப்படி எழுதிய நூல் தான் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். இவ்வாறு சிறப்பு மிக்கவர் தான் யார் அப்படி சொல்லிட்டு கேட்டால் குமரகுருபரர். இந்த குமரகுருபரர் இதோடு நின்று விடவில்லை. அவர் என்ன செய்கிறார் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, அங்கிருந்து தருமபுரம் என்ற ஊருக்கு பயணிக்கிறார்.